வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5ல் சம் 6 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் சிலபஸ். ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் an AP 9, 15, 21, 27 up to 183. ஒரு AP இருக்குது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அதோட மிடில் டேர்ம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மிடில் டேர்மில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சம்ம மேலே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது, 9 இருக்குது. செகண்ட் டேர்மில் என்ன இருக்குது, 15 இருக்குது. தேர்ட் டேர்மில் என்ன இருக்குது, 21 இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது, 183 இருக்குது. ஸோ இதே மாதிரி மிடில் ஒரு டேர்ம் இருக்கும் இல்லையா, அந்த டேர்மில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த சம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மிடில் டேர்ம் எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு நல்லா தெரியும். L - A by D + 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி என்னோட வேல்யூ என்னன்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எல்னா என்னது, லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்மில் என்ன வேல்யூ இருக்குது, 183 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வேல்யூ இருக்குது, 9 இருக்குது. அப்போ 9 டிவைடட் பை டி. டியோட வேல்யூ வந்து என்னது, காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 15 - 9. 15லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும், ப்ளஸ் 1. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போனா 183லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் 1 ஆட் பண்ணணும். 1 ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணாலோ அல்லது 6ஐ கொண்டு மேலே இருக்கிற டேமை சப்ட்ராக்ட் பண்ணாமல் டிவைட் பண்ணாலோ ஆன்சர் தப்பாக வரும். இப்போ 183லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை தான் பண்ணணும். 174 கிடைக்கும், ரைட். 174 கிடைக்கும் டிவைடட் பை 6 ப்ளஸ் 1. இப்போ இந்த 174ஐ 6 வச்சு நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பெரிய நம்பருக்கே போகாதீங்க, சின்ன நம்பரை வச்சு டிவைட் பண்ணுங்கள். முதல்ல 2 வச்சு டிவைட் பண்ணுங்கள். இங்கே 3 2s are 6. இங்கே என்ன கிடைக்கும், 8 2s are 16, ரிமைண்டர் 1, 7 2s are 4. மறுபடியும் இதை 3 வச்சு என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6, ரிமைண்டர் 2, 27 கிடைக்கும். அப்போ 9 3s are 27. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, எல்லாம் கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ண பிறகு 29 கிடச்சிருக்கு. 29 + 1 = 30. இப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. n = 30. தட் மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து என்னது, 30. அப்போ அதில் பாதி எவ்வளவு, அதுதானே மிடில் டேர்மாக இருக்க முடியும். பட் கொடுக்கறதுக்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை என்ன வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 15. அப்போ மிடில் டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 15. அதே நேரத்தில் 16th டேர்மும் மிடில் டேர்ம் தான். இது ஒரு லாஜிக், புரிஞ்சு வச்சுக்கோங்க. கிடைக்கிற என்னோட வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருந்தால் 2 டேர்ம் மிடில் டேர்மாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நான் புரிய வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொத்தத்திலே 4 டேர்ம் தான் இருக்குதுன்னு வைங்களேன். ஓகே, ஒரு ஏபியில் மொத்தத்திலே 4 டேர்ம் தான் இருக்குது. இப்போ இந்த 4 டேர்மில் மிடில் டேர்ம் எந்த டேர்மாக இருக்க முடியும், ரெண்டாவது டேர்மாக தான் இருக்க முடியும், ரைட். இந்த 4 டேர்மில் மிடில் டேர்ம் எந்த டேர்மாக இருக்க முடியும், ரெண்டாவது டேர்மாக தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கேருந்து பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுதான் ரெண்டாவது டேர்ம், அப்போ இதுதான் மிடில் டேர்ம். ஆனால் லாஸ்ட்டில் இருந்து பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுக்கு அடுத்த டேர்ம் இதுதான் ரெண்டாவது டேர்ம். அப்போது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இது மிடில் டேர்மாக வருது, பட் கடைசியிலேருந்து பார்க்கும்போது இது மிடில் டேர்மாக வருது. அப்போ எது மிடில் டேர்ம், அப்போ இந்த 2 டேர்மையுமே நம்ம மிடில் டேர்மு தான் என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த சம்லையும் என்னோடய வேல்யூ வந்து 13 கிடச்சிச்சு, அது ஈவன் நம்பர். அதனால் 15th டேர்ம் அண்ட் 16th டேர்ம் ரெண்டுமே என்ன டேர்ம் தான், மிடில் டேர்ம் தான் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போது 15th டேர்மோட வேல்யூ என்ன அண்ட் 16th டேர்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, Tn = A + n - 1 × D. இந்த ஃபார்முலா தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, ஏயோட வேல்யூ வந்து என்ன, 9
என்னோட வேல்யூ வந்து என்ன, 15th டேர்ம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? அப்போ 15 மைனஸ் 1, 15 மைனஸ் 1 அண்ட் டியோட வேல்யூ என்ன, 6ன்னு கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூ. இப்போ இங்கேயும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது தான் எப்போவுமே பண்ணணும். இந்த 15லேருந்து 1 என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ என்ன கிடைக்கும், 9 + 14 × 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போவும் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டு தான் 9 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல். அப்போ 14ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 84 கிடைக்கும். 84ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 93, ரைட்? 15th டேர்மோட வேல்யூ வந்து எவ்வளவு, 93. T15 வந்து 93. அப்போ T16 என்னவாக இருக்க முடியும், பேசிக் இந்த லாஜிக், ஏபியோட லாஜிக் நல்லா தெரிஞ்சால் அழகாக சொல்லிடலாம். இது கூட 6 ஆட் பண்ணிகிட்டே போகணும், ரைட்? ஒரு டேர்ம் என்னன்னு தெரியும், அதுக்கு அடுத்த டேர்ம் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா அது கூட காமன் டிஃப்ரென்ஸ் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்போ 16th டேர்ம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 99ஆக தான் இருக்கணும். 6ஐ நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா டிஎன் ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 16 வச்சு செஞ்சிங்கனாலும் 99 தான் கிடைக்கும். எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஷார்ட் ரூலை நம்ம என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான், ஃபாலோ பண்ணிக்கிட வேண்டியதான். காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணால் அடுத்த டேர்மோட வேல்யூ என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.